ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டாவோட 3.3 லிட்டர் பஸ்ஸோட ஏடிஎஸ்ஸை கழட்டி பார்க்க போகிறோம். ஏடிஎஸ் சோக்காக இருக்குன்னு. ஸோ பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட ஏடிஎஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு இந்த டெஃப் இன்ஜெக்டரை கழட்டி ஏடிஎஸ் உள்ளே எப்படி சோக்காக இருக்குன்றதை நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெஃப் இன்ஜெக்டர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு 6 சைஸ் ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை கழட்டிட்டு ஒரு கிளாம்ப் இருக்கும், அந்த கிளாம்பை ரிமூவ் பண்ணிட்டு ஷேக் பண்ணி வெளியே எடுத்தோம்னா உங்களுக்கு இன்ஜெக்டர் தனியாக வந்துடும் ஏடிஎஸ்லேருந்து. இப்போ பார்த்தீங்களா தனியாக வந்துடுச்சிங்களா. இதுதான் வந்து இன்ஜெக்டர், யூரியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இன்ஜெக்டர். உள்ளே பார்த்தீங்க ஏடிஎஸ் உள்ள பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, எல்லா யூரியாவும் கட்டியாக இருக்கா, நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா. ஓகே, இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல் ஏடிஎஸ்ஸை கழட்டி கீழே வச்சு இதை வந்து ஒரு ஆசிட் இதில் ஃபார்ம் பண்ணி அதில் முக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த டெஃப் எல்லாம் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்து மாட்டிட்டா ஓகேவாகிடும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளீன் பண்ணி வந்த ஏடிஎஸ் வந்துடுச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஏடிஎஸ் மாட்டுறதுக்கெல்லாம் ரெடி. இப்போ மாட்ட வேண்டியதான்.